நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் ஷாட் மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஊழல் லஞ்சம் எல்லாம் பரவி இருக்கிற உலகத்தில், குறிப்பாக இந்தியாவில் லஞ்சம் ஊழல் எல்லாம் திளைச்சி கிடக்கிற அந்த ஒரு நபரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு வர நம்ம விஜய் ஆண்டனி சார் சிஎம் பேரை சொல்லி மந்திரிக்கிட்ட டீலிங் பேசுகிறாரு. ஹையர் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறதுலையும் சரி, பெரிய பெரிய பிளானில் பர்மிஷன் வாங்குறதுலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் கருப்பணத்தை கொள்ளையடிப்பதிலையும் சரி, அதை வெள்ளையாக மாற்றுறதுலையும் சரி, மந்திரி பதவியை பறிக்கூடிய அளவுக்கு நம்ம விஜய் ஆண்டனி சார் பவர்ஃபுல்லாக கெத்தாக அவருடைய திறமையை வெளிக்காட்டியிருக்காரு. தமிழ்துறை பெரும்புள்ளி அரசியல்வாதியான சுனிலுக்கும் விஜய் ஆண்டனி சார் மீது சந்தேகம் வருது. 6000 கோடிக்கு மேலே பணத்தை சுருட்டி இருப்பதும் அவருடைய குடும்பத்தில் இன்வால்வ் ஆனதும் சுனிலுக்கு தெரிய வருது. ஜனாதிபதியாக நினைக்கக்கூடிய வில்லன் சுனிலை விஜய் ஆண்டனி சார் எப்படி சமாளித்தார், விஜய் ஆண்டனி சாரோடைய பிளான் ஜெயிச்சதா சக்ஸஸ் ஆனதா இல்லையா, வில்லன் சுனிலை எப்படி தடுத்தார், விஜய் ஆண்டனி சாருக்கும் சுனிலுக்கும் என்ன சம்மந்தம், இதை பற்றி தான் நம்ம ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒர்த்தான வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். 1989 காலகட்டத்தில் ஒரு பழங்குடியின பெண்ணை கொல்லப்படுறாங்க. போலீஸ் அந்த பிணத்தை மறைச்சு பிணத்தை எரித்து அவங்க குழந்தைய குப்பை குளத்தில் கொண்டு போய் போட்டுருந்தாங்க. 2025 கவர்மெண்ட் சார்ந்த எல்லா வகையான வேலைகளிலையும் நம்ம கிட்டி என்கிற விஜய் ஆண்டனி சார் ஈடுபடுறாரு. அவரால் பல கோடி பணம் மாறுது, பதவி மாறுது, உதவி எல்லாம் கிடைக்குது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்காக தவறான செயலில் ஈடுபடுறாரு. மறுபக்கம் நல்ல செயல்லையும் விஜய் ஆண்டனி சார் ஈடுபடுறாரு. 1989 காலகட்டத்தில் குப்பை குளத்தில் கிடந்தவர் தான் அந்த விஜய் ஆண்டனி என்கிற கிட்டு. விஜய் ஆண்டனி சார் என்ன சாதிக்க நினைக்கிற விஷயங்கள் என்ன, படம் ஆரம்பித்தா கொஞ்ச நேரத்தில் 40 லட்சம் பணத்தை எப்படி மீட்டு தாராரு, அதில் விஜய் ஆண்டனி திறமையை வெளிக்காட்டியிருக்காரு. அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக விஜய் ஆண்டனி செயல்படுறாரு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.